கிந்தம முனிவரோட சாபத்தால பாண்டு அரச வாழ்க்கையை விட்டு காட்டில் தவ வாழ்க்கையை வாழ்ந்தாரு. குந்திக்கு கிடைச்ச தெய்வீக வரத்தின் மூலம் தர்மன், பீமன், அர்ஜுனன் பிறந்தாங்க. இதனால பாண்டு குந்தி மற்றும் குழந்தைகளிடம் பேரன்பு கொண்டு நேரத்தை கழிச்சாரு. இதை பார்த்த மாத்ரி மனமுடைஞ்சாங்க. பாண்டுவிடம் மாத்ரி கேட்டாங்க, வம்சத்திற்கு குழந்தைங்களை பெற்று கொடுக்கும் பெண்ணுக்கு தான் மரியாதையும் மதிப்புகளும் கிடைக்குது. அந்த பாக்கியம் இல்லாதவள் துர்பாக்கியவதின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த குந்திக்கு ஒரு யோசனை வந்துச்சு. குந்தி பாண்டு கிட்ட சொன்னாங்க, நாம் அடுத்து வரமா பெறப்போகும் 2 குழந்தைங்களுக்கு மாத்ரி மந்திரங்களை சொல்லட்டும். இதை கேட்ட பாண்டு குந்தி கிட்ட, இந்த வரம் உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு, இதை ஏன் நீ மாத்ரிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. குந்தி சொன்னாங்க, மாத்ரிக்கும் ஹஸ்தினாபுர வாரிசுகளை பெற்று கொடுக்கும் உரிமை இருக்குதுன்னு சொன்னாங்க. இதனால தான் மாத்ரிக்கு நகுலன், சகாதேவன் குழந்தைகளா வரமா கிடைச்சாங்க. ஆண்டுகள் அமைதியாக கழிஞ்சுது. ஆனால் விதி. ஒரு நாள் வசந்த காலத்தில் காட்டோட அழகு ஜொலிச்சுது. பாண்டுவோட மனசில் ஆசை எழுந்தது. சாபத்தை மறந்தாரு பாண்டு. மாத்ரியை அணுகினாரு. அடுத்த நொடியே சாபம் பழிச்சுது. பாண்டு தரையில் விழுந்து உயிரிழந்தாரு. இதனால் மாத்ரி மிகுந்த குற்ற உணர்வில் இருந்தாங்க. என் காரணமாக தான் பாண்டு இறந்தாருன்னு மனம் உடைஞ்சாங்க. குந்தி துயரத்தில் இருந்தாலும் குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு குந்திக்கு இருந்தது. பாண்டுவை எரிக்கும் இறுதி சடங்கு நடந்தபோது மாத்ரி தன்னோட இன்னுயிரை மந்திரத்தின் மூலம் தன் உடலை விட்டு பிரிஞ்சாங்க. அதாவது மாத்ரி இறந்தாங்க. அந்த நாளிலிருந்து சகாதேவன் மற்றும் நகுலனை குந்தி தேவி தன் மக்களாக நினச்சி வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த சம்பவத்திலிருந்து சகாதேவனை சுற்றி ஒரு மர்ம கதை தொடங்க ஆரம்பிச்சுது. பெரும்பாலான மகாபாரத கதையில் சொல்லப்படுறது என்னன்னா, பாண்டுவோட இறுதி சடங்கின் போது ஒரு அதிசயம் நடந்துச்சான். சகாதேவன் தன் தந்தை பாண்டுவோட உடல் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு அசரீரி கேட்டுச்சான். அதன் வாயிலா சகாதேவன் தன் தந்தையின் சுண்டு விரலை எடுத்து சாப்பிட்டுட்டாராம். ஒரு பழமையான கதை சொல்லுது, அந்த தருணத்திலிருந்து தான் சகாதேவனுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் அறிஞ்சு கொள்ளும் திறன் அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. சகாதேவனுக்கு அசரீரி ஒரு நிபந்தனை விதிச்சுது. அவன் அறிந்ததை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னால் அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுச்சு. இதனால தான் சகாதேவன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாகவே இருந்தாராம். சில கதைகளில் அவர் குருஷேத்திர போரோட முடிவை முன்கூட்டியே அறிவாருன்னு சொல்கிறாங்க. கௌரவர்களோட வெற்றியும் பாண்டவர்களோட வெற்றியும் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துதான். எல்லாவற்றையும் தெரிந்திருப்பது ஒரு வரமாக இருந்தாலும் அதை பகிர முடியாமல் இருப்பது ஒரு சாபந்தான். அடுத்தடுத்த பகுதிகளில் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுடைய சிறுவயது மோதல்களை சுவாரஸ்யமாக பார்க்கலாம். காத்துருங்க.